கரண்ட்டு கட்டானோன்னு, என்னப்பா இது எல்லாமே அணைஞ்சு போச்சு, உன் விரலுக்கு தான் மகிமை இருக்குன்னு சொன்னியே, கொஞ்சம் உன் விரலை தட்டி விடுப்பா, ஏதாவது எல்லாம் ஓடும்பா எரியும்பான்னு. சும்மா இருற, மெயின் கரண்ட்டே ஆஃப் ஆகிடுச்சு, நான் என்னடா செய்ய முடியும்? அது மாதிரி மெயின் கரண்ட்டு அண்ணன் டிஎம்எஸ் பின்னாடி உட்காந்துருக்க விரல்கள் நாங்கள்லாம் உட்காந்து ரசித்து தம்பியும் பாடும்போது பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது நான் நினச்சிக்கிட்டேன், இந்த மெயின் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குண்டா தமிழ்நாடுன்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா எவ்வளோ பேர் இல்லாமல் போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் பாடுற வார்த்தை தெரியாமல் போயிருக்கும். அதனால் சொல்லிக்கொள்கிறேன். இருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் எத்தனையோ பேருக்கு பாடியிருக்கலாம். அந்த புரட்சி தலைவருக்கும் நடிகர்களுக்கும் இவர் பாடலன்னா இவருக்கு இந்த மாதிரி பேர் வருமானு எனக்கு தெரியாது. நான் உண்மையை சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இவரையே குரலில் இவர் அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் மறைந்த பெரிய நடிகர் அவர், நான் இல்லைன்னு சொல்ல, ஜெமினி சாருக்கு பாடுவார். நான் இல்லை, என்ன இந்த ஆள் திடீர்னு வீரமாக பாடுறான், இந்த ஆள் எப்பயுமே கொஞ்சம் அழுது பாடுவானே அப்படின்னு நான் மிந்தி நினைப்பேன். நான் அப்போ பார்த்தா அது பிபி சீனிவாசன் பாடுவார் போல இருக்கு, எனக்கு தெரியாது. அப்போ நான் சொல்லுவேன், நினச்சிக்குவேன், எப்பயுமே அழுது பாடுவானே இந்த ஆள், திடீர்னு வீரமாக பாடுறானே ஏன் எப்படின்னா டிஎம்எஸ் பாடி வச்சுருக்காரு. இவர் யார் பாட சொன்னது? இதெல்லாம் அந்த 2 பேருக்கு தான் நான் பாடி விட்ருக்கணும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவர் குரல் இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, நீ எந்த மேடையில் வேணாலும் போ, எந்த அரசியல் மேடையில் வேணாலும் போ, இவர் பேர் சொல்லாத நாள் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லுவாங்க, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு இப்போ கேட்கிறது, கருடா சௌக்கியமா, இப்படி என்று வேற கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அற்புதமாக டிஎம்எஸ் பாடி இருக்கிறார். இதைத்தான் சொல்கிறேன்னு எதிர்கட்சிக்காரங்க, ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அவங்க எதிராளிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிற பதில் இது. ஆனால் இங்கே டிஎம்எஸ் பேர் உருளும் அங்கே எப்பயுமே. ஏன்னா இப்பவும் தெரிஞ்சு வச்சுங்க, இப்போ கூட எனக்கு வயசு 54 ஆகுது. என்னை எல்லாருமே சொன்னாங்க, இப்போ நடுவில் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன், அப்போல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள்லாம் நல்லா ரொம்ப நாள் வாழணும்னு. நான் சொன்னேன், நான்லாம் எதுக்கே வேஸ்டியாக வாழ்ந்தேன், இந்த இருக்கார் இவர் வாழலாம், நியாயமான விஷயம், இவர் வாழ்ந்தால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, 86 வயசுன்னு சொன்னாங்க, சின்ன பையன் மாதிரி ரசிக்கிறாரியா பாட்டை, கையாட்டுறாரு, இப்படி ஆட்டுறாரு, அப்படி ஆட்டுறாரு. இந்த 86லலாம் கையை தூக்க முடியுமா நம்மளால, நமக்கு தெரியல. அதனால தான் இப்போவே எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா இப்போவே முடிஞ்சதோடு சரி. என்ன ரசிக்கிறார், ஏன் தெம்பு இருக்குன்னா, அந்த மொழிக்கு அவர் 100% சின்சியராக இருந்திருக்கார். உண்மையை சொல்கிறேன், ஒரு வார்த்தையாவது டிஎம்எஸ் தப்பாக உச்சரிச்சாருன்னு சொல்லு, தொழில் விட்டு இன்றைக்கி நான் போயிடுறேன். அப்படி ஒரு சவால் விடலாம் அவரை நம்பி. அவ்வளோ அழகாக பேசக்கூடியவர். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பேர் நல்ல பெரிய பெரிய சம்பளம்லாம் கேட்குறாங்க, பாடகர்கள்லாம். இப்போ புதுசாக, ஏன்னா நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதனால் பார்த்தேன் இந்த தொல்லையை. அப்புறம் நானே பாடி வச்சுட்டேன். ஜனங்க தான் எந்த குரலையும் கேட்குறானே இப்போ. இல்லை உண்மையிலே இப்போ ஜனங்களுக்கு என்ன ராகமாக வேணும், முன்னாடி ஆடுறது கரெக்டாக ஆடணும், பாப்பா ரசிக்க போகும். எந்த காலத்தில் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு வந்தது, அது வேறு விஷயம், அது கூட நான் அதை பேச வரல. இருந்தாலும் நான் இப்போ கேட்டேன், சம்பளம் எவ்வளோ தம்பின்னு கேட்டேன். 1,00,000 ரூபான்னு கேட்டான் ஒரு பாட்டுக்கு. பயந்துட்டேன். இவரெலாம் 2,000 ரூபாய்க்கு பாடினதே இப்போ 1,00,000 ரூபாய்க்கு பாடுறான் ஒருத்தன். தம்மு இழுக்க மாட்டான், நடுவில் மூச்சு விட்டுட்டு வேறு ஏதோ பேசுகிறாங்க, கூட கும்பலாக பாடிடுறாங்க எல்லாரும். நான் சொன்னேன், என்ன 1,00,000 ரூபா அநியாயமாக கேட்குறானே அவன். ஆனால் நான் எதுக்காக சொன்னேன்னா, தம்பி நீ 1,00,000 2,00,000 கேளுங்க, கொடுக்குறோம். இந்த முத்தை தெருமத்தின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு, முருகன் பாட்டு, ஒரு டிஎம் சௌந்தரராஜன் பழைய ஆள். அந்த பாட்டை மட்டும் ஒரு தடவை பாடிட்டு உனக்கு 1,00,000 ரூபா கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அவன் அப்படிலாம் பாடணுன்னு எனக்கு அவசியம் இல்லைங்கன்னு போயிட்டான். அதுக்காக சொல்கிறேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அது ஒரு கஷ்டப்பட பாட்டு அது அப்படின்னு கேள்வி எனக்கு. ஏன்னா நான் இதெல்லாம் இந்த இதில் தான் நம்ம தலையிடுறது இல்லையா இந்த பாட்டு விஷயத்தில். இப்போ தான் இவனால் நான் பாட ஆரம்பித்தேன், இந்த ஒருத்தர் 1,00,000 ரூபா கேட்டதுனால. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் லட்சங்களை சம்பாதிக்க வேண்டாம், லட்சியங்களை சம்பாதித்து இருக்கிறீர்கள். அதனால் சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கும் பாருங்கள், இவ்வளோ மக்கள் உங்களை பார்க்க பல்லடத்தில் இவ்வளோ பேர் இருந்து பார்க்குறாங்கன்னா, அதெல்லாம் உங்கள் குரலுடைய மகிமை. நீங்கள் யாருக்கு பாடினீங்களோ அவங்களுடைய மகிமை எல்லாம் சேர்ந்து உங்களை நேராக இப்போ பார்க்குறாங்க. உங்களை பார்க்கவில்லை, டிஎம்எஸ்ஸை பார்க்க இங்கே யாரும் வரல. உங்கள் மூலியமாக நடிகர் திலகத்தை பார்க்கிறார்கள், உங்கள் மூலியமாக புரட்சி தலைவரை பார்க்கிறார்கள். அதனால் சொல்லிக்கொள்கிறேன்,
ஏன்னா இப்போ நான் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது தம்பி பாடிச்சு, புரட்சி தலைவர் பாடும்போது நமக்கே ஒரு வேகம் வருது. ஏன்னா என்ன மாதிரி பாடி வச்சுருக்கான் என் மனுஷன். அவருக்கு எப்பயோ தெரியும் அதெல்லாம் பாடியிருக்கார். அதுக்கு குரல் இவர் கொடுத்த உடனே எங்கேயோ போய் நிற்கிது பாட்டு. இப்போ கேட்கும் போது நானும் ராஜீவும் மாப்பிள்ளையும் அப்படி தான் சொன்னோம், எப்போ இருந்தாலும் அந்த பாட்டு தாண்டான்னு சொன்னோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்து நிரந்தரமான ஒரு தாயை போல உங்களை மாற்ற முடியாது. மற்றதெல்லாம் சேயை போல எப்போ வேணாலும் மாற்றலாம், போகலாம், வரலாம், யாரை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பெற்ற தாய் கருவை போல உங்கள் கருவை யாரும் கலைக்க முடியாது. அதனால் சொல்லிக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். வாழும் எனக்கு வாழ்த்த வயது இல்லை. இப்போ பாபாஜிலாம் வந்திருக்காருன்னா அவரெல்லாம் உங்கள் மேலே எவ்வளோ பெரிய அபிமானம் இருந்தால் வந்திருப்பார்னு நானே பார்த்து உணர்ந்து கொண்டேன். அதே போல் என்னுடைய சகோதரர் டிஎம்எஸ் அவர்கள் இங்கே ரொம்ப பிரமாதமான ஒரு வீடை கட்டுறாரு. காலையில் அந்த ஒரு 6 ஏக்கர் தான் நான் எப்பவுமே வந்து இருப்பேன். அந்த இடத்துல பார்த்தா வீடு கட்டுறானா சொன்னான் பழனிசாமி. பிளான்லாம் காமிச்சான். பேர் என்னடான்னு கேட்டால் டிஎம்எஸ் ஃபோர்ட்டுன்னு வச்சுருக்கான். டிஎம்எஸ் பேரில் கோட்டைன்னு வச்சுருக்கான். அவர் எப்பயுமே பாட்டுக்கு கோட்டை தான்டா அவர். ஆனால் பல்லடத்தில் வச்சுருக்கும் போது நான் பாராட்டுகிறேன். ஏன்னா நான் இதை எந்த நாட்டில் போனாலும் சரி, நான் போகாத வெளிநாடு கிடையாது, எந்த வெளிநாட்டில் போனாலும் சொல்லுவேன், டிஎம்எஸ்ஸுக்குன்னு ஒரே ஆத்மா பல்லடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கேன். ஏன்னா அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் கூட கார் நம்பர் கூட டிஎம்எஸ்ன்னு வச்சுருந்தார் ஒரு காரை. அதை அவர் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இந்த பழனிசாமி போட்டி போட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டான், அந்த டிஎம்எஸ்ன்னு இருக்கணும்னு. அந்த அளவுக்கு உங்கள் மேலே அபிமானம் கொண்டவன். இப்போ நான் வரும்போது ஒரு அரசியல் முக்கியமான தலைவரை பார்த்தேன். அவர் என் பக்கத்தில் உட்காந்தார். இதை நம்ம சொன்னோம்னா உடனே நாளைக்கு ராதாரவி பிளான் பண்ணிட்டு வந்தான், பிளெயினில் பேசிட்டான்னு சொல்லிடாத. அதுக்காக சொல்கிறேன் நான். எனக்கு பிளான் எல்லாம் கிடையாது. நான் பேசினேன்னு சொல்லுவேன், பேசலைன்னு சொல்லுவேன். அதனால் அவங்களோட உட்காந்துருக்கும் போது பேசினேன். எதுக்கு ரவி போகிறீங்கன்னு கேட்டார். இல்லைன்னா பல்லடத்தில் ஃபங்க்ஷனு. ஓ, நம்ம டிஎம்எஸ் ஃபங்க்ஷனான்னு கேட்டார். ஆமாண்ணா, டிஎம் சௌந்தரராஜனுக்கு பிறந்த நாள். இல்லை பழனிசாமி நடத்துகிறாப்புல ஒரு ஃபங்க்ஷனு அண்ணன் ஒரு டிஎம்எஸ்க்கு. இந்த ஒரு விழா நடக்கக்கூடாது ரவி, இன்னும் பல விழாக்கள் நடக்க வேண்டும் அவருக்குன்னு அவர் சொன்னார். அவர் சொல்லும் போது ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, அரசியலுக்கும் கலை தெரிகிறதுன்னு நான் நினச்சி ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அவரை பார்க்கும்போது நான் அவருக்கு தெரியுமா என்னன்னே எனக்கு தெரியல. இருந்தாலும் அவரே வந்து புன்னகையோடு சொல்கிறார், இந்த சௌந்தரராஜனுக்கு இது மாதிரி பல விழாக்கள் நடக்கணும்னு. அப்படி ஒரு புண்ணிய பூமி தான் பல்லடம். ஏன்னா இந்த டிஎம்எஸ்னுக்கு எப்பயுமே ஞாபகம் வைத்து கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறது பல்லடம். நான் பல நிகழ்ச்சிக்கு வந்ததுனால சொல்கிறேன். பல இடத்துல வந்து டிஎம்எஸ்னை எப்பயுமே சில டைமில் அவர் திமிராக பேசுவார்னு சொல்கிறாங்க. அது நியாயமான விஷயம். திமிர் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லையா? இவ்வளோ திறமை இருக்கும்போது கொஞ்சம் திமிர் இருந்தா என்னடா தப்பு? இப்போ நான் ஒன்றும் இல்லாத பயலுக்கு இப்போ அவனுக்கெல்லாம் திமிர் வரும்போது இவ்வளோ இருக்கிற மனுஷனுக்கு திமிர் இருந்தா என்னடா தப்பு? ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரே படம் தான் நடிக்கிறான், என்னமோ இந்த ஜனங்க ஓன்னு சொல்லிடுறான் போல இருக்கு. உடனே அவன் தான் இந்தியான்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி நாட்டில்.